அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் என்னை கட்சி செயலாளர் நாயகம் பதவியிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சில ஊடகங்களில் நான் அறிந்தேன். ஆனால் அது தொடர்பாக எனக்கு எதுவித எழுத்து மூல அறிவித்தல்களும் இதுவரை கிடைக்கவில்லை. எனவே என்ன காரணத்திற்காக அவ்வாறு செய்யப்பட்டது என்பது தொடர்பாக எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் அறிந்த வரையில் கட்சியினுடைய தலைவரை நீக்கியதாக நான் ஊடகங்களில் அறிக்கை விட்டதனால் இவ்வாறான ஒரு அறிவிப்பினை செய்திருப்பதாக நான் அறிகின்றேன். முதலாவது, அவ்வாறு நீக்குகின்ற அதிகாரம் இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வி ஒரு புறம் இருக்க, இவ்வாறான ஒரு அறிக்கையை முதலாவது நான் சொல்ல விரும்புகின்றேன். இவ்வாறான அறிக்கையை எந்த சந்தர்ப்பத்திலும் நான் விடவில்லை. ஏனென்றால் கட்சியினுடைய யாப்பை எழுதியவன் நான். கட்சியினுடைய யாப்பின் பிரகாரம் தலைவரை செயலாளர் நீக்கவும் முடியாது, செயலாளரை தலைவர் நீக்கவும் முடியாது. மிகவும் தெளிவாக அந்த யாப்பினை நான் எழுதியிருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், நாங்கள் கட்சி ஆரம்ப காலத்தில் பலதரப்பட்ட சதிகள் கட்சி தலைவர் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக அந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவரோடு தோளோடு என்று அவருக்கு உதவியவன் நான். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கான இடம் வழங்கப்படக்கூடாது என்பதனால்தான் அந்த யாப்பை எழுதுகின்ற பொழுது தலைவரையோ செயலாளரையோ அல்லது தலைமைத்துவ சபையில் இருக்கின்ற யாரையோ ஒருவரை மற்றவர்கள் சேர்ந்து நீக்க முடியாத அளவு சரத்துக்களை உள்வாங்கி அந்த யாப்பினை அல்ஹம்துலில்லாஹ் நான் எழுதியிருந்தேன். குறிப்பாக இவருடைய தலைமைத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. இன்று எந்த அடிப்படையில் அதே சபையை வைத்து என்னை தற்காலிகமாக இடைநிறுத்தியதாக அவர்கள் தீர்மானித்தார்கள் என்று தெரியவில்லை. அவ்வாறு அவர்கள் அது உண்மையாக அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் கூடிய உண்மை என்றால் எழுத்து மூலம் அவ்வாறு எனக்கு வந்தால் அது தொடர்பாக பின்னர் பார்த்து கொள்ளலாம். இந்த ஒரு பத்திரிகைகளிலோ அல்லது இணையதளங்களிலோ வரவில்லை. இது வந்ததாக இதை நானும் பார்த்தேன். அதாவது முகநூல்களில் தான் இந்த செய்தி வந்தது. முகநூல் என்பது ஒவ்வொரு தனிநபர் பாவிக்கின்ற விஷயமாகும். முகநூலில் எழுதுகின்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் பதிலளித்துக் கொண்டிருக்க முடியாது. மட்டுமல்ல, அந்த செய்தியை எனக்கு பார்க்க கிடைத்தது. இந்த விஷயம் வெளியில் வந்ததன் பிற்பாடு அதில் கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தலைவரை அதிரடியாக நீக்கியுள்ளார் என்றுதான் இருக்கின்றதே தவிர, அவ்வாறு நீக்கியுள்ளதாக யார் தெரிவித்தார்? கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தெரிவித்தாரா அல்லது வேறு யாராவது தெரிவித்தாரா என்ற தகவல் அதில் இல்லை. அல்லது ஆக குறைந்தது நான் அந்த அறிக்கையை விட்டிருந்தால், அந்த அறிக்கை ஒரு ஊடகவியலாளர் கூட நான் விட்டிருந்தால், அந்த ஊடகவியலாளருடைய பெயர் அந்த அறிக்கையின் கீழ் வருவது வழக்கமாகும். அந்த அறிக்கையின் கீழ் அவ்வாறான ஒரு ஊடகவியலாளருடைய பெயரும் இல்லை, கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தெரிவித்தார் என்றும் இல்லை. யாரோ பெயர் தெரியாதவர்கள் எல்லாம் அவருடைய முகநூல்களில் 1000 எழுதுகின்றார்கள். எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் சொல்லாததை எழுதுகின்றார்கள். எனவே அவற்றுக்கெல்லாம் நாங்கள் பதிலளித்துக் கொண்டிருக்க முடியாது. எனவே விலாசம் இல்லாதவர்கள் முகநூலில் எழுதுகின்ற ஒன்றை வைத்து இன்று இவ்வாறான பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி இந்த அறிவிப்பை செய்ததன் மூலம் உண்மையில் இன்று நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றேன். மட்டுமல்ல, எனக்கு எதிராக 10 வேட்பாளர்கள் கூட்டறிக்கை விட்டதாக ஒரு பொய்யான அறிக்கையை விட்டு அதன் மூலமாகவும் நான் அவமானப்படுத்தப்பட்டேன். எனவே இவ்வாறு கௌரவம் என்பது கட்சியில் இருக்கின்ற ஒரு சிலருக்குத்தான் கௌரவம், மற்றவர்களுக்கு கௌரவம் இல்லை என்று நினைப்பது பிழையானதாகும். கௌரவம் எல்லாருக்கும் இருக்கின்றது. நான் விடாத ஒரு அறிக்கையை காரணமாக வைத்து என்னை அவமானப்படுத்துகின்ற செயல் என்று நடந்து இருக்கின்றது. இவற்றை பற்றி நான் கவலை கொள்ளவில்லை. ஆனால் இந்த கட்சி அல்ஹம்துலில்லாஹ் 10 வருடம் இந்த கட்சி உருவாக்கப்பட்டு இந்த கட்சிக்காக உழைத்தவன் நான். இந்த கட்சி நாங்கள் 5 பேர் இந்த கட்சியை உருவாக்கி இறுதியில் இன்று 3 பேர் தான் அந்த கட்சியில் இருக்கின்றோம். எனவே இது எனக்கும் இந்த கட்சி அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கும் சொந்தம், அமைச்சர் அமீர் அலிக்கும் சொந்தம், YLS ஹமீதுக்கும் சொந்தம் என்கின்ற அந்த எங்களுடைய கட்சி என்கின்ற அந்த பாசம், அந்த உணர்வில் இருந்து நாங்கள் என்று முடிவடப் போவதில்லை. எனவே இவைகளினால் நான் பின்வாங்கப் போவதும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் கட்சி நடவடிக்கையை இன்னும் வீரியமாக எதிர்காலத்தில் நிச்சயமாக எடுப்பதற்கு இருக்கின்றேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்காக என்னால் அனைத்து பணிகளையும் செய்வதற்கு இருக்கின்றேன்.
ஆனால் அதே நேரம் மிகவும் மனவேதனையாக சொல்லுவது என்னவென்றால் யாரோ முகநூலில் எழுதிய ஒன்றுக்காக ஒரு பத்திரிகையாளர் மாநாடு கூட்டி இவ்வாறான அவமானப்படுத்துகின்ற ஒரு செயல் நடந்தறிவிப்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் அவ்வாறு அவர்கள் ஏதாவது தீர்மானம் எடுத்திருந்தால் எழுத்து மூலம் அறிவித்தால் அது தொடர்பாக பின்னர் என்னால் கருத்து கூற முடியும் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.